ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் வெஜ் நூடுல்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், பீன்ஸு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கோஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக தேவையான அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் தண்ணி கொதிக்க வச்சிட்ருக்கேன். கொதிக்கிற தண்ணியில் நம்ம அந்த நூடுல்ஸை போட்டு வெந்ததும் வடிக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம நூடுல்ஸை அதில் போட்டு வேக வைக்க போகிறோம். நூடுல்ஸை நல்லா உடச்சி வச்சுக்கணும், இல்லைனா நீட்டாக இருக்கும். அதனால் நல்லா உடச்சி வச்சுக்கிட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் போடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் கொஞ்சம் உப்பு ஏறும். நூடுல்ஸ் வெந்துருச்சான்னு எடுத்து நசுக்கி பாருங்கள். வெந்துருச்சு. இந்த திட்டம் போதும், வடித்து எடுத்துக்கலாம். பண்ணி வானலை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து பீன்ஸ் போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க. கேரட் பீன்ஸ் வதங்கணும். நல்லா வதங்கட்டும். கேரட் பீன்ஸ் நல்லா வதங்கினதும் கோஸ் போடலாம். உங்கள்கிட்ட குடமிளகா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். போட்டுக்கலாம். கோஸை நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்போ நம்ம வதக்க போகிறோம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நூடுல்ஸை எடுத்து நம்ம அதில் போட்டு கிண்ட போகிறோம். போட்டாச்சு. நல்லா கிண்டி விடுங்க. நல்லா எல்லா பக்கமும் காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதாங்க, வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.